Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 854 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஸ்வீட் சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்க அந்த மாண்டோர் பையன் செம்ம கடுப்புல இருக்கான். அவங்க எப்படி இவங்க ஏரியாவை தாண்டி போனாங்கன்னு நம்பவே முடியல. அப்படியே அவங்க அடிச்சு புடிச்சு ஐலாண்ட்ல இருந்து கப்பல் எடுத்துட்டு கிளம்பினாலும் இவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்து சுத்தி வளைச்சிருவாங்க. இதுல வேற பிக் மாமு நம்ம சிப்ளிங்ஸ்னு எல்லாருமே சேஸ் பண்ணி போறாங்க. அப்பவும் ஏன் பிடிக்க முடியல. ஆனா கண்டிப்பா மாட்டுவாங்கன்னு மட்டும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஜெர்மா 66 இப்ப நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தும் இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். இருக்கு பையன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கான் போல. ஏன்னா அங்க யோஞ்சி எல்லாம் போட்டு பொல்லா காட்டிக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்லையே நல்லா அடிக்கிறானே. ஏன்னா யோஞ்சி அடிச்சு அடியில அந்த பேஸ்காட்டேங்கிறவன் திருச்சு அடிச்சு போய் விழுவான். அவனும் நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவான். யோஞ்சி எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி அசால்ட்டா பொலன்னு பொலந்து கட்டுவான். கடைசியில பார்த்தா மூடி வச்சிருந்த வாயை ஓபன் பண்ணி அதுல இருந்து அடிப்பான் பாருங்க நெருப்பு. அவ்வளவுதான் யோஞ்சி எல்லாம் திருச்சிருவான். ஆக்சுவலா இந்த பேஸ்கரட்டே 13வது பையன், அதாவது பசங்கள்ல 13வது, ஃபேமிலியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 22வது ஆளு. அதே நேரம் இங்க அந்த கேட்டகரி யாருன்னு சாகலைன்னா சீக்கிரத்துல செத்துருவாங்க, நீயும் இங்க செத்துருவான்னு சொல்லி லூஃபிய கடுப்பேத்தி விடுவான். இப்படி சொல்லும் போது அவனே கடுப்புல இருக்கான். இந்த ப்ரூலி வேற சும்மா இல்லாம அட ஆமா எல்லாருமே சாக போறாங்க, நீ மட்டும் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து முக்கிட்டு இருக்க, பேசாம நீயே வாண்டடா வந்து செத்துற வேண்டியதானே, அடி வாங்குற வேலை மிச்சமாவும் இல்லம்மா. அவளுக்கு என்ன கடுப்பாகும்னா லூஃபி அவ பேரை தப்பா சொல்லுவான். ப்ரூலின்னு சொல்ல மாட்டான், பிரான்ச்சுமா. அட வீணா போனவனே, என் பேரு ப்ரூலி, உன்னோட வெறிய மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் என் அண்ணனை ஜெயிக்க முடியாது. ஒன்னு அவ்வளவு ஈஸியா தோக்குற ஆளும் கிடையாது. அவன் ஒரு சூப்பர் ஹீரோ. அவன் பிறந்ததுல இருந்தே அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவாளா, அது அவனுக்கே கடுப்பா இருக்கும். ப்ரூலி வாயை மூடிட்டு இருப்பான். ஆனா அவ மூட மாட்டான், அது வாயில வாய்க்காளு. அட மேட்டர் என்னன்னா இந்த கேட்டகரி பிறந்தப்பவே எப்படி பிறந்த உடனே ஒரு சேர்ல போய் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டானாமா. ஏன்னா கீழே தலைவர் படுக்க மாட்டாராமா. அதாவது அவனை யாருமே சரிக்க முடியாது, எப்பவும் நான் தரையில விழ மாட்டேன் அப்படின்னு பிறந்ததுல இருந்தே லெஜெண்டா வாழ்ந்தான்னு பில்டப். எப்போ எந்த மாதிரி பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி அதை பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணுவான். மொத்தத்துல இருக்கிறதே இவங்க கிட்ட கேட்டகரி தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. இந்த மாதிரி ஒரு சப்ப பீஸ் ஆளெல்லாம் அவனை அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவாளா. லூஃபி கடுப்பாயி ஒழுங்கா போறியா இல்ல சாணியை செருப்புல முக்கி அடிக்கட்டுமா, இல்ல செருப்பை தான் சாணியில முக்கி அடிக்கணும், உனக்கு அப்படியே அடிச்சாலும் பார்த்தாதுன்னு ஓங்கி குத்துவான். ஆனா கேட்டகரி விடுவானா, அசால்ட்டா தடுத்து என் சின்ன தங்கச்சி மேலைய கைய வைக்க வந்தேன், உனக்கும் எனக்கும் தாண்டா சண்டைன்னு சொல்லி தூக்கி செவுத்தோட வச்சு உரிய அடி. அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் சில்லு சில்லா தெரிக்கும். அதுக்கப்புறம் திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு குத்த வருவான். அட அது அப்படியே வந்தா பரவாயில்ல, அது என்னடா ஸ்பின் ஆகுது, மோச்சி த்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரே போட வருவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம போய் எஸ்கேப், இல்லன்னா தொண்டை வழியா பின்னாடி வந்திருக்கும். அவன் அட்டாக் பண்ண இடத்த பார்த்தா அப்படியே ரவுண்டா இருக்குது. என்னடா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அட்டாக் பண்ணிருக்கானேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடமே உடஞ்சு நம்மால் மேல விழ வரும். கொஞ்சம் விட்டுருந்தா நசுங்கி இருப்பான். கையில வச்சிருக்கானே திரிசூலம், இந்த ட்ரைடன்ட்டோட பேரு மோல். இத வச்சு அட்டாக் பண்ணானா லூஃபியோட கை காலு மூக்கு தலைன்னு எதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுவான்னு வைங்க. ப்ரூலி இடையில வந்து அண்ணா அவன் தலையில இருந்து ஆரம்பினா மத்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்ணினா அவன் அடங்க மாட்டான் லூசு பையன்பா. லூஃபி வண்டியா திட்டுவான். மறுபடியும் மோட்டார் மாதிரி அதை சுத்திட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அந்த இடமே பள்ளத்தாக்காயிரும். நல்லவேளை லூஃபி எஸ்கேப். நீ மட்டும் தான் கையை சுத்திட்டு அடிப்பியா, நானும் அடிப்பேன்னு பெரிய கையை அப்படியே சுத்தி விட்டுட்டு அடிப்பான். ஆனா வேலைக்கு ஆகல. அதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரியுது இல்ல. பேசாம 4th இயர் எடுத்துக்கலாம்ல, எதுக்கு இப்படி தேவையில்லாம டிலே பண்ணணும். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட டோஃப்ளமிங்கோவை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். ரெண்டு பேத்துக்கும் சண்டை வச்சா கண்டிப்பா கேட்டகரி பொளந்து கட்டிடுவான்னு வைங்க. அந்த டைம் இந்த ப்ரூலி வில்லத்தனமா லுக் விட்டு ஸ்டார்ட் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்பா. வேற ஒண்ணும் இல்ல, நம்மளு தனியா கண்ணாடியை தூக்கிட்டு போனால அந்த டைம் நம்பி பிளான் சொல்லியிருந்தா, இந்த மாதிரி சாக்லேட் டவுனுக்கு தான் நாங்க போக போறோம், அங்க இருக்க ஒரு கண்ணாடி வழியா நீ வெளியில வந்துரு, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு. எப்படியும் 1 மணிக்கு அவங்க அங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதை ஒட்டு கேட்ட இவ பெரஸ்ப்ரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா. அதனால தான் பெரிய வேவ்ஸா கிரியேட் பண்ணிட்டானுங்க போல. இப்ப ப்ரூலி மறுபடியும் போனை போட்டு இந்த மாதிரி அவங்க கப்பல் மூழ்கலங்கிற மேட்டர் சொல்லிடுவாளா, கன்ஃபார்மா தெரியுமான்னு 2-3 டைம் அழுத்தி வேற கேட்பான். ஆமான்னு உடனே அந்த பெரஸ்பரோவால நம்பவே முடியல. ஏன்னா கேண்டி மாஸ்டர் கிரியேட் பண்ண ஒரு பெரிய ஆளை அவங்கள மொத்தமா மூழ்கடிச்சதை அவனே பார்த்தான். அப்புறம் எப்படி தப்பிச்சாங்கன்னு அவனுக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அந்த ப்ரூலி குந்தாணி இருக்காளே, மூக்க நீட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளோட பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிப்பா. இன்னைக்கு மிட் நைட் அவங்க சாக்லேட் டவுனுக்கு வரதா பிளான் பண்ணிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அவங்க அங்க வருவாங்க. அது மட்டும் தான் அவங்கள பிடிக்கக்கூடிய கடைசி ஏரியா. சோ உட்றாதங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருவாளா. உடனே இந்த பெரஸ்பரோ பிக் மாம் கிட்ட இந்த மாதிரி சாக்லேட் வந்து சாக்லேட் டவுன்ல தான் இருக்குது, அங்க போனா நீங்க சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆல்ரெடி அவகிட்ட பொய் சொல்லி தான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ இதே மாதிரி சொல்லி அந்த சாக்லேட் டவுனுக்கு கூட்டு போயிட்டானா அங்கதான் புட்டிங்க கேக்கையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ எல்லாமே அந்த இடத்துல செட்டில் ஆயிரும். நம்ம எஸ்கேப்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா இந்த செகண்ட் நம்மளுக்கு அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா கூட பிக் மாம் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாமே. சரி நம்ம பயலுக்கு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாதே,
பிக் மாம் என்ன பண்ணிடுவா, பக்கத்துல நட்ஸ் ஐலாண்டா பாத்துட்டு வாவ் இங்கதான் கேக் இருக்குதான்னு அந்த பக்கமா திரும்பிடுவா. என்ன பெருசா இருந்த உடனே கேக்கு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பக்கமா திரும்பிட்டா. ஐயோ ஆத்தா அங்க கேக் இல்ல, கேக் இருக்க ஐலாண்டு இந்த பக்கம் இருக்குதுன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். அவ கேட்கிற மாதிரியே இல்ல. அவனை புடிச்சு அமுக்கிட்டு நேரா நட்ஸ் ஐலாண்டுக்கு தான் போவான். அதே நேரம் இங்க மிரர் வேர்ல்டுல லூஃபிக்கும் கட்டகுரிக்கும் பயங்கரமான சண்டை. ஐ மீன் பயங்கரமா அவன் அடிக்கிறான், இங்க நம்மால தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். அவனோட ட்ரைடன்ட்டோட அட்டாக்ல ஒரு அடியில சிக்கினான்னா போதும் பாடியில பெரிய பாதிப்பே ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக். கண்டிப்பா உன் கையில மட்டும் நான் சிக்க மாட்டேன்டான்னு சொல்லி பையன் அனல் பறக்க அட்டாக் பண்ணுவான். ஆனா அவங்கிட்ட வேலைக்கே ஆகல, அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த லூசு பையன் ஃபியூச்சரை பாத்துறானா, அதனால அவன் அடுத்து என்ன அட்டாக் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியுது. சர்ப்ரைஸா எலிபென்ட் ஆர்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிப்பான். அதுவுமே வேலைக்கு ஆகல. இனிமேட்டு உனக்கு ஃபியூச்சரே இல்லடான்னு சொல்லிட்டு அவனோட ட்ரைடன்ட்டை சும்மா மின்னல் வேகத்துல சுத்திக்கிட்டு ஓங்கி வந்து அடிப்பான். அந்த அட்டாக்ல லூஃபி சிக்கி சின்னாபினமானானா இல்ல தப்புஸ்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.